மல்யுத்தத்தில் 2 பேர் போய் நின்று போராட்டம் கிடையாது. எனக்கும் கமல் சாருக்கு இருக்குது. கமல் சாருக்கு தனியாக ஒரு பெரிய ஸ்க்ரீன், எனக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்க்ரீன், நான் ஆடுறதுக்கு அவ்வளோதான். இதில் எங்கேருந்து வந்தது போட்டி? Hindustan Educational Institutions. Admissions open. Explore Thailand, Phuket and Krabi for just 9,999. Book now with KBG Trips. We make happy holidays. இந்த படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி நான் யாருக்குமே காட்டல. யாருக்கும் ஒரே ஒருத்தர் கூட காட்டல. நிச்சயமாக அது ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டைன்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வரவே மாட்டேன். ஆனால் என்னுடைய பசங்க 13 பேருக்கு கில்லி மாதிரி. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்கிற இந்த பேய், கோஸ்ட்டு, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு வருஷம் பூரா சயின்ஸையும் ஃபிசிக்ஸையும் நடத்துறதுக்கு பதிலாக இந்த ஒரு படம். நான் ஓடிடி வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன மாதிரி டேரக்டர்ஸ் காலர் தூக்கி விட்டுக்கலாம், டெஃபினட்டாக அவங்க கண்டென்ட்டை மட்டும்தான் விரும்புவாங்கன்னு. அவங்களும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கம்பெனி நடத்தணும்னா டெஃபினட்டாக பெரிய படங்களை வாங்கணும். அப்படி ஓடிடி எல்லாம் பெரிய பெரிய படங்களை வாங்கினதுனால என்ன மாதிரி படங்களுக்கு மறுபடியும் ஒரு பயங்கர இந்த சினிமாவில் என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற ஒரு விஜயோட ஒரு படம் ஒன்று வந்தால் டெஃபினட்டாக அது கமர்ஷியலாக ஒரு பெரிய படமாக இருக்கும். உலக லெவலில் இதோட கலெக்ஷன் இது இல்லையா? பிஹைண்ட் வேர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் அக்ஷிதா தாஸ். இன்னைக்கு நம்மளோட ரொம்பவே ஒரு ஹாப்பியான டைரக்டர் வந்திருக்காருன்னு சொல்லலாம். பார்த்திபன் சார் நம்மளோட இன்னைக்கு. எப்படி இருக்கீங்க சார்? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டீன்ஸ் ரிலீஸ் ஆகி சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பி மேன் பிஹைண்ட் த லென்ஸ்னே சொல்லலாம். பிஹைண்ட் வேர்ட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சந்தோஷம் ஒரு அழுகையோட உச்சமாக இருக்குது. அழுகை கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக நானும் சினிமாவில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணிகிட்ருக்கேன். பட் அதை நினைக்கிறத பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம். நான் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுதான் என்னுடைய கோல். அது இப்போ ஜெயிச்சிருக்கேன். இப்போ அதே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவருக்கு ஒரு சின்ன வருத்தம், அவர் படமே பார்க்கல. நேற்று வந்த ரிசல்ட் எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹவுஸ்ஃபுல். இன்றைக்கி பயங்கரமாக ஃபுல். நாளையிலேருந்து ஷோஸ் எல்லாம் ஒரு ஷோ 4 ஷோவாக மாறுது. இது பூ தானாக மலர்ற மாதிரி. பூவை யாரும் அடிச்செல்லாம் மலர வைக்க முடியாது. இதுக்கு மேலே என்ன ஹாப்பினஸ் வேணும்ல உங்களுக்கு? ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, நம்ம பயங்கரமாக எல்லாத்தையும் ஒரு முழு வாழ்க்கையே நம்ம இதுக்குன்னு பலிவாக்க வேண்டியதாக இருக்குது. இது ஜெயிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, இல்லாட்டி பெயின் ஒரே ஒருத்தருக்கு அல்லது என்ன சார்ந்த அந்த 4 தயாரிப்பாளர்களுக்கு. அவங்களுக்கு என்ன தோணுன்னா, மறுபடியும் படமே எடுக்க வேணான்னு தோணிடும். நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒரு சினிமா தோல்வி அடையும் போது ஒரு குடும்பமோ அல்லது 100 கலைஞர்களையோ செத்து போவாங்க. அதில் எந்த விதமான லாபமும் கிடையாது. ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா ஒரு 100 குடும்பங்கள். அதனால் என்னன்னா, நமக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் சினிமா தானே. எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான். அந்த சினிமா டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால படம் பார்க்க முடியலங்கிறதுனால நான் 100 ரூபாய் டிக்கெட்டாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய தனி போராட்டம். அது ஒரு உண்ணாவிரத போராட்டம் மாதிரி போராடி அதில் கொண்டது. மல்யுத்தத்தில் 2 பேர் போய் நின்று போராட்டம் கிடையாது. எனக்கும் கமல் சாருக்கு இருக்குது. கமல் சாருக்கு தனியாக ஒரு பெரிய ஸ்க்ரீன், எனக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்க்ரீன், நான் ஆடுறதுக்கு அவ்வளோதான். இதில் எங்கேருந்து வந்தது போட்டி, அதெல்லாம் எங்கேருந்து வந்தது பொறாமை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் எனக்கு இருக்குது. எனக்கு யாரையும் ஹர்ட் பண்ணுங்கிற விஷயம் மட்டும் இருக்காது என் வாழ்க்கையில். ஆனால் அப்படின்னு இந்த படத்தில் நிறைய ஹர்ட் இருக்குது. உங்களுக்கு டயர்ட் ஆகலையா? நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்களே. ஸோ நீங்கள் இந்த படத்தை நோன் ஃபேஸஸ் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரெஸ்பான்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடியே இருந்திருக்கும் உங்களுக்கு. பட் அன்னோன் ஃபேஸஸ், புது ஃபேஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட், அதெல்லாம் ஏன் சார் பண்ணுறீங்க? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த லவ் ஃபார் த சினிமா ஆர் நீங்கள் இப்படி தான் சொல்லி இது பண்ணுறதுக்கா? எனக்கு உண்மையிலே பெரிய ஸ்டார்ஸோட டேட்டு கிடச்சி அதெல்லாம் வேண்டாங்க, நான் ரொம்ப திமிர் பிடிச்ச டைரக்டர் அப்படின்னு இந்த படம் பண்ணல. நான் யாரையும் அணுகலை. அது ரொம்ப வருஷமாச்சு நான் யாரையும் அப்ரோச் பண்ணுறதுன்னு இல்லை. இந்த ஹீரோவை வச்சு பண்ணலாமான்னு கேட்டால் நான் இதுக்கே குதிக்கிறவன். அது தலைகீழ நிற்பேன். நான் நின்று அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அவனை மிரட்டலாக இப்படி ஒரு ஆக்ஷன் படம் ஏன் அந்த ஆளை வச்சுட்டு அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். டீன்ஸ் மாதிரி ஒரு படம் வெற்றி அடையும் போது நிறைய தயாரிப்பாளர்களுக்கு நிறைய புதிய இயக்குநர்களை வச்சு படம் பண்ணணும்னு தோணும். நிறைய புதுமுகங்களை வச்சு படம் பண்ணணும்னு தோணும். இப்போ எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு சும்மா டீ இருந்தால் போதும், 3 வேளைக்கு ஏதாவது 2 இட்லி இருந்தால் போதுங்கிற லெவலுக்கு நான் எளிமையானவன்றதுனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நான் கடான உட்காந்துருக்கேன். இன்னும் 10 பைசா அதில் எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு, பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் சார், நிறைய பணம் வரும் சார் அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமேலே அந்த பணம் என்னை ரொம்ப பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. இது டீன்ஸுக்கு பிடிக்கும், இது பேரண்ட்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு வகை பண்ணுற ஒரு விஷயம் இல்லை இந்த படம். டெஃபினட்டாக தயவுசெய்து ஒரே ஒரு தடவை ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த படத்தை போய் பாருங்கள். நிச்சயமாக அது ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெயின்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வரவே மாட்டேன். ஆனால் என்னுடைய பசங்க 13 பேர் கில்லி மாதிரி. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் சில விமர்சனங்கள் பார்த்திபன் மாதிரியே பேசுகிறாங்க. மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு படம் இது. நம்ம சொல்கிற இந்த பேய், கோஸ்ட்டு, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக
இளைஞர்களை வழிநடத்தி ஒரு பாடம் நடத்துறது, ஒரு வருஷம் பூரா சயின்ஸையும் ஃபிசிக்ஸையும் நடத்துறதுக்கு பதிலாக இந்த ஒரு படம். இதில் வந்து கோல்டன் டிஸ்கா, அதை ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். 1977 நாசாவிலிருந்து கோல்டன் டிஸ்க் ஒன்று நம்ம அனுப்பி வச்சோம் ஸ்பேஸில். அது ஐடியா என்னென்னா, அது ஏதாவது ஒரு ஏலியன் கையில் போய் கிடச்சிதுன்னா ஒரு நாளைக்கு அந்த ஏலியன் வந்து இந்த பூமியை ஆக்கிரமிக்கலாம், அது நமக்கு அழிவாக மாறலாம். அல்லது ஏற்கனவே அந்த அழிஞ்சிட்டு இருக்க இந்த பூமி அந்த ஏலியன் கைக்கு போயிட்டு நம்ம வேற ஒரு பிளானட், இப்போ வந்து பூமி பாதிக்கு மேலே வீணாக போச்சு, ஒன்று நம்ம போய் நிலவில் போய் குடியிருக்கிறதா இல்லாட்டி மார்ஸில் போய் குடியிருக்கிறதான்னு இப்போ ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அதுக்கு இந்த ஏலியன் மூலமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இது எவ்வளோ பெரிய விஷயத்த நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். அப்படி நம்ம உண்மையிலே இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி மாதிரி அதை நம்ம அனுப்பிச்சிட்டு இப்போ சிக்னல்ஸ் அங்கேருந்து வர ஆரம்பிக்குது. ரெகுலராக அங்கேருந்து சிக்னல் வரவே வராது. நடுவில் இப்போ அது எது கையிலே கிடச்சிருக்கு. அது ஏதோ ஒரு ஏலியன் கையில் கிடச்சிருக்கலாம், வேறு எங்கேருந்தோ சிக்னல் இப்போ நமக்கு பூமிக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் அது சயின்ஸ் தெரிஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதை என்னுடைய கற்பனை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஏலியன் கையில் கிடச்சி அது இந்த பூமிக்கு வந்ததுன்னா என்னவா இருக்குங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டெல்லார் மாதிரி ஒரு ஹாலிவுட்டில் பண்ணுற மாதிரியான ஒரு படத்தை என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து எனக்கு வந்து வரி விலக்கு கொடுக்கணுன்ட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாம் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். பட் இது எல்லாமே தாமதமாக நடக்குது இல்லைங்களா, அதுதான் இதில் இருக்க வருத்தம். இந்தியன் டூவோட சேர்ந்து வரலாம்னும் போது எனக்கு என்ன ஃபீலிங்னா, யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்தாங்கப்பா இதில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான விஷயம் இருக்குது அப்படின்னு மதிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் சம்பாரிச்சதில் பாதியை வந்து பார்த்திபன் மனிதநேய மன்றத்தின் மூலமாக இந்த சமூகத்துக்கு நான் நிறைய என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். மீதியை பூரா சினிமாவில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த சினிமா வேர்ல்ட் இந்த டைம்லேயும் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன். அது வந்து நான் பெருமையாக, என்னை பற்றின பெருமை. உங்களுக்கு என் பெருமை தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்னை எப்படியா பார்க்குறீங்க, என்ன எப்படி மதிக்கணும். நான் உண்மையிலேயே என்னை மதித்தா மட்டும்தான் நான் இந்த மாதிரி கம்பீரமாக இருக்க முடியும். நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த படத்தை திருப்பி பார்க்க முடியாது. ஆனால் இப்போ ஓடிடியில் வந்து எப்போ வேணால் பார்க்கலான்னு ஒரு இது இருக்குமோ. நீங்கள் ஓடிடிக்கு இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக என்ன பார்க்குறீங்க? நான் வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன மாதிரி டேரக்டர்ஸ் காலர் தூக்கி விட்டுக்கலாம், டெஃபினட்டாக அவங்க கண்டென்ட்டை மட்டும்தான் விரும்புவாங்கன்னு. பட் அவங்களும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கம்பெனி நடத்தணும்னா டெஃபினட்டாக பெரிய படங்களை வாங்கணும், அப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வருவாங்க, அதனால தான் அதோட வியூஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பெரிய ஆர்டிஸ்ட் படங்களை வாங்கணுன்ற ஒரு கட்டாயம் உங்களுக்கு வந்துடுச்சு. அது இயல்பு. இங்கே லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னா கூட வாங்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துடும். நல்லவனாக இருக்கணும்னா முடியாத ஒரு கட்டாயம் ஒன்று வந்துடும். சாராயத்தை ஒழிக்கணும்னு நினச்சா கூட எவ்வளோ பெரிய ஆள் கூட அங்கே வந்து சாராயத்தை ஒழிக்க முடியாமல் போயிடும். இப்படி எல்லாம் சூழ்நிலை. அப்படி ஓடிடி எல்லாம் பெரிய பெரிய படங்களை வாங்கினதுனால என்ன மாதிரி படங்களுக்கு மறுபடியும் ஒரு பயங்கர ரிஸ்க்கு. இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் வாங்கும்போது அந்த பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கிற சின்ன படங்களுக்கு வாங்குறாங்க. பிகாஸ் அது ஒரு காம்போ மாதிரி, கோக்கும் பாப்கார்னும் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு காம்போ, இதோட சேர்ந்து டிக்கெட்டு அப்படி மாதிரி. இந்த பெரிய படம் உங்களுக்கு வேணும்னா இந்த 2 சின்ன படத்தை உங்களோட விற்கலாம். இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ் தான், அதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் நான் பெரிய படம் எடுக்க முடியறதில்ல, பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க முடியறதில்ல. அப்போ நான் எடுக்கிற நல்ல படத்துக்கு எங்கேருந்து வேல்யூ? இப்போ கூட ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லைங்க இந்த படத்தில் ஆடியன்ஸ்க்கு வேறு ஆப்ஷனே இருக்கக்கூடாது, இந்த படத்தை விட்டா நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலான்ற ஒரு ஆப்ஷன் வேண்டாம், நான் அதை அதையும் சேர்த்து ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் கேட்டாங்க என்ன வேண்டான்றேன். அதில் 2 விதமான புத்திசாலித்தனம் இருக்குது. ஒன்று, அவங்க சொல்கிற குறைஞ்ச விலைக்கு இப்போ நம்ம கொடுக்க வேண்டாம். அவங்க ரொம்ப பெருந்தன்மையாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாதியாக நாங்கள் வாங்கி நிறைய நஷ்டப்பட்டாங்க. அவங்க பெரிய பெரிய 100 crores 200 crores வாங்கி நஷ்டப்பட்டாங்க. இப்போ நீங்கள் 10 ரூபா சொல்கிறதுக்கு பதிலாக படம் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் 25 ரூபா சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம்ட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எப்படி நம்ம லைஃபே ரிஸ்க்கு தான், அதில் இன்னொரு ரஸ்க்கை வாங்கி தின்னுட்டு ரிஸ்க் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ்க்கு அப்புறமேல. அதில் இன்னொன்று என்னென்னா, ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனே வேண்டாம், ஓடிடியில் பார்க்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் வேண்டாம், டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் பார்க்கலாம். ஒத்த செருப்புன்ற படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறதுனால எனக்கு அந்த படம் நான் ஹிந்தியில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதை நான் ஹாலிவுட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறதுனால தான் எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி இறைவனர்கள் வந்து அமேசானில் இருக்குது. இப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம்னால தான் சினிமா வந்து அப்படியே தங்கிடும். ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரமாதமான ஒரு ரெக்கார்டாக இருக்கும். 10 வருஷம் கழித்து அதை எடுத்து பார்க்கலான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் நிறைய இருக்குது. எனக்கு இப்போவும் அவங்ககிட்டே இருக்க ரிக்வஸ்ட், அவங்களாம் வெறும் ஹிந்தி இங்கிலீஷ் பேசிகிட்டு இருப்பாங்க, நமக்கு பேசுகிறது என்ன புரியும் தெரியாது. எனக்கு ஹிந்தியில் சிரிக்க தான் தெரியும். அதில் நீங்கள் சிரிச்சிங்களா? அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் என்னென்னா, நல்ல படங்களை தயவுசெய்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து. அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, இவங்க ஒரு படத்தை தீர்மானிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது வந்து எனக்கு சரியில்லைன்னு தோணுது. என்னென்னா, ஒரு கிரியேட்டரோட படம் முழுமையாக இருந்தால் தான் சரி. இதில் நீங்கள் இதை வெட்டிடுங்க, அதை கட் பண்ணிடுங்க, இதை ஜாயின் பண்ணிடுங்கன்னு சொன்னால் அது ஒரு முழுமை பெறாது. அது சரியான படைப்போ தப்பான படைப்போ, அது முழுக்க முழுக்க ஒரு கலைஞனுடைய படைப்பாக இருந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும். அப்படி தான் இந்த படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி நான் யாருக்குமே காட்டல, ஒரே ஒருத்தர் கூட காட்டல. ஓகேவா?
அப்படி தான் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கான ஒரு சங்கடமான சூழ்நிலை, கடைசி வரைக்கும் விஎஃப்எக்ஸ் வேலைகள் முடியாமல் கடைசியில் வந்து சேர்ந்து நான் படத்தை வந்து ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் பண்ணேன். இனிமேல் தான் ஒரு செலிபிரிட்டி ஷோன்னு ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் உங்கள் வேர்ட் ப்ளே பற்றி எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குட்டியாக டாஸ்க் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து கவிதை ரவுண்ட் விளையாட போகிறோம். அதுக்கு எதாவது காசு வச்சுருக்கீங்களா? ஹலோ, என்ன இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, அது போகணுமா வீட்டுக்கு? பட் இந்த கேம் ரவுண்டில் வந்துட்டு அது இல்லை சார். நெக்ஸ்ட் கேம் ரவுண்டில் நம்ம மீட் பண்ணுவோம். அதோட ப்ரொடியூசர் கிட்டலாம் சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டேன். பட் நம்ம வந்துட்டு ஒரு கவிதை ரவுண்ட் விளையாட போகிறோம். ஸோ நான் வந்து ஒருத்தவங்க பேராக சொல்லுவேன். நீங்கள் வந்து அவங்களுக்காக ஃபியூ லைன்ஸ் ஒரு 2 லைன்ஸ் அது மாதிரி. டயர்ட் ஆயிடுச்சா? இல்லை நான் பார்த்து கவிதை சொல்லிடுவேன், பேரை கேட்டு கவிதை சொல்கிறேன். 1 லைனாக இருந்தால் கூட போதும். சரி, ட்ரை பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரஜினி சார். காந்தம் இரும்பை இழுக்கும், ஆனால் ரஜினி அந்த காந்தத்தையே இழுப்பார். இப்போ அம்பானி வீட்டு கல்யாணத்தில் வேஷ்டி சட்டை போட்டுட்டு டான்ஸ் பண்ணுறாரு, அப்படி ஒன்று பண்ணுறாரு, செமையாக இருக்குது. சரி, எல்லாருக்கும் தலையில் முடி இருக்குது. அவங்க வந்து அந்த ஏஜை வந்து இப்போ அனில் கபூர் பக்கத்தில் வந்து ஆடிட்டுருக்காரு. அவர் ஃபுல் சூட்டு கிட்டலாம் போட்டுட்டு அவர் வந்து ஆடிட்டுருக்காரு. நம்மளால் அங்கே போகிறாரு, வெறும் வேஷ்டி சட்டையில் ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுறாரு. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கார். அதுதான் கர்வத்தோட உச்சம், அதான் உண்மை. நீங்கள் சிம்ரன் ஒரு காலத்தில் பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறுமே என்ன படிய வாரி ஒரு தலை சீவிக்கிட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு கிழிஞ்ச ஷர்ட்டை போட்டுட்டு போவாங்க. நான் இதில் அசத்துறேன் நானுன்றான் தான் அதோட விஷயம். அந்த மாதிரி ரஜினி சார் வந்து காந்தத்தையே இழுக்கக்கூடிய இருப்பு. வெரி நைஸ். நெக்ஸ்ட் விஜய் சார். விஜய் 3 எழுத்து, பவர் 3 எழுத்து. நெக்ஸ்ட் கமல் சார். கலைகளில் மரணமே இல்லாதவன் கமல். கலைகளில் மரணமே இல்லாதவன் கமல். ஓகே, சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்ரன் மேம். இன்னும் நமத்து போகாத பழைய தீபாவளி பட்டாசு. பழைய தீபாவளி பட்டாசு எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் நமத்து போயிடும், இன்னமும் நமத்து போகல. நைஸ். ஓகே, எனக்கே நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நயன்தாரா மேம். இது ஏற்கனவே சொன்னதுதான், பட் அது சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை பிகன் வுட்ஸ் மூலமாக. நீர் வீழ்ச்சி அடைந்தால் அது நயாகரா, மனம் எழுச்சி அடைந்தால் அது நயன்தாரா. சார் விக்னேஷ்வனுக்கு பிடிச்ச ஒரு கவிதையா இருக்கும். அவர் வந்துட்டு இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன தேடி அடிக்காம இருந்தா சரிதான். பட் வெரி நைஸ் சார். இந்த ரவுண்ட் வந்துட்டு முடிச்சுக்கலாம். கவிதை ரவுண்ட் வந்து நான் இன்னும் உங்களை டார்ச்சர் பண்ணல, கற்பனையான ஒரு சிச்சுவேஷன். விஜய் சார் வந்து உங்களுக்கு டேட் தராரு, நீங்க தான் படம் எடுக்கணும்னு ஒத்த காலம் நிக்கிறாரு. என்ன மாதிரி ஜானர்ல படம் எடுப்பீங்க அவருக்கு? ஒரு கற்பனை சிச்சுவேஷனுக்கே இவ்வளவு பயங்கரமா யோசிக்கிறீங்களே சார். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் வந்து அதுதாங்க. நீங்கள் பாலை வந்து என்னுடைய கோர்ட்டில் தள்ளி விட்டுட்டு நீ யோசி அப்படின்னு சொன்னீங்களா. அது இல்லாமல் மிஸ்டர் விஜய் வந்து அவர் இந்த உலகத்தோட சினிமா உலகத்தோட உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர். அவர் வந்து நீங்கள் தான் படம் பண்ணணும், அது ஒத்த காலில் வேற சொல்கிறீங்க. முதல்ல அவர் 2 காலில் நிற்க சொல்லணும். கால் ஷீட்டுங்கிறது ஒத்த காலில் வேண்டாங்க, 2 காலில் நிற்கிற ஒரு கால் ஷீட் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்கணும். அந்த பொறுப்பு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது இப்போ கோட்டில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அடுத்து ஹெச் வினோத்ன்றவர் என்னோட பணிபுரிந்தவர், என்கிட்ட உதவியாளராக இருந்தார். அவர் வந்து அவரை வச்சு பண்ணுறாரு. எனக்கு ஹெச் வினோதை போய் எப்படியாவது அடிச்சிடலாமா அப்படின்னு தோணும். இல்லாட்டி இந்த மாதிரி தலகாணியை வச்சு மூக்கில் வச்சு அமுக்கி சாவடிச்சிடலாமா அவரை அமுக்கிட்டு விஜய் கிட்ட போய், சார் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன் சார், என்னுடைய அசிஸ்டன்ட் தான் சார், பாவம் டக்குன்னு அவர் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி. இந்த சினிமாவில் என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற ஒரு விஜயோட ஒரு படம் பண்ணணும்னு வந்தால் டெஃபினட்டாக அது கமர்ஷியலாக ஒரு பெரிய படமாக இருக்கணும். உலக லெவலில் இதோட கலெக்ஷன் இது இல்லையானு. அதுக்கு ஒரு பிரமாதமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹியூமர். அது வந்து அவருக்கு வந்து ஹியூமர் ரொம்ப பிரமாதமாக வருது அவருடைய படங்களில். அப்படி அழகிய தமிழ் மகனுக்கெலாம் அவர் என்ன அந்த கவிதையெல்லாம் நான் தான் எழுதி கொடுத்தேன். அந்த படத்தில் வர கவிதைகள் அவரே என்ன கேட்டார், கவிதையெல்லாம் எல்லாரும் எழுதிடுவாங்க சார், பட் நீங்கள் எழுதுறது யாரும் எழுத மாட்டாங்க. ஏன்னா அவர் அதை கவிதைன்னு ஒத்துக்கல. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பாமரன் மேலே எழுந்து நின்று போய் பேசினா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படி தான் நான் தான் எழுதி கொடுத்தேன் அதுக்கு. அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா ஒரு பியூட்டிஃபுல் மேஜிக்லாம் இருக்குது. அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐகானிக்கான ஒரு கதையை நீங்கள் கற்பனை பண்ணுறது வேறு விஷயம். நானும் அவரும் படம் பண்ணலாங்கிறதே எவ்வளோ கற்பனை பண்ணுறோம் பாருங்க. இது நடக்காத ஒரு விஷயம். நடந்தால் இது மாதிரியான ஒரு சந்தோஷங்க. அதுக்கு வந்து இப்போ சப்போஸ் விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா அந்த இடத்துல வந்து அஜித் வரலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்த காலில் அவர் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒத்த கால விட மாட்டீங்க. இல்லை, அது ஒத்த கால் போதும். ஒத்த கால் பண்ணி ஒரே கால் வாங்க பார்த்திபன் பேசலாம்னா பேசலாம். கண்டிப்பாக வந்து டீன்ஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். அண்ட் நீங்கள் வந்து சொன்ன ஒரு மெசேஜ் தான் கண்டிப்பாக பார்க்குற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு இது ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் அந்த படம் இதே மாதிரி இல்லை,
படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த படம் மம்பாட்டு ஹிட் ஆகிடும். இதே மாதிரி படம் இதே மாதிரி சரி வேண்டாம், இதே மாதிரி வேண்டாம். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேவே ஃபுல்லாக வந்துட்டு சூப்பர் ஹிட் ஆகிற மாதிரி படங்கள் இன்னும் நீங்கள் வந்துட்டு பண்ணணும். அண்ட் அது நாங்கள் ரசிச்சிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். விஷிங் ஆல் லவ். இன்னைக்கு வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க, இனிமேல் நீங்கள் வந்து எல்லாம் படம் பார்க்க வாங்கன்னு கெஞ்சாதீங்க, யார்கிட்டையும் கேட்காதீங்க, ஆல்ரெடி வந்துட்டாங்க. இந்த வீக் டேஸில் அது பிரமாதமாக போயிடணும். அப்போ தான் வந்து இது இப்போவே நல்லா இருக்குது, இது நல்லா இருந்ததுன்னா இவ்வளோ நாள் போகும் அப்படியான ஒரு பெரிய கணக்கெலாம் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். எனக்கு அப்படி கிடையாது. நம்ம பேசுகிற விஷயம் எல்லா மக்களையும் போய் அடையணும். இது ஒரு நேர்மையான ஒரு கலைஞனுடைய படம்னு அவங்களுக்கு புரியணும். இதுக்கு கொடுக்குற காசு எல்லாமே மொத்த சினிமாவுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணுன்றது மறுபடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ்க்கு. Hindustan Educational Institutions. Admissions open. Explore Thailand, Phuket and Krabi for just 9,999. Book now with KBG Trips. We make happy holidays.